என்னடா இது, அட பாவிங்களா, என்னோட ரூம் நம்பர் வந்து 606. ஆனா நீங்க இதை இங்க தலை கீழே வச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமா அறிவில்லை, எவனுமே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சு கொஞ்சமா பேத்து திருப்பி தலை கீழே வச்சுட்டு 909 வந்து இவ 606 நினைச்சுக்கிட்டு உள்ள போறா. அங்க உள்ள போனா இப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு அவன் செம போதையில இருக்கான். அவனுக்கு வந்துட்டு எவனோ ஒருத்தன் ட்ரக் கொடுத்துட்டான் போல. இவனுக்கு சுத்தமா சுயநினைவே இல்ல. இவை வந்துட்டு நமக்கு முன்னாலேயே மேல் மாடல் நமக்காக வந்து வெயிட் பண்றாரு போல இருக்கு. இவர் கோட் சூட் எல்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான பையனா இருப்பானோ, ஐயோ இவனுக்கு என்ன நம்ம எவ்வளவு தர வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா கிட்ட வந்து பாக்குறா. யாரா அது என் கழுத்தை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்குது, மசாஜுக்கெல்லாம் நம்ம எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தேகமா திரும்பி பாக்குறான். பார்த்தா ஹீரோயின். ஹீரோயின் வந்துட்டு அப்படி இப்படி தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருப்பானோ, ஐயோ இவனுக்கு நிறைய தான் காசு தரணும் போல இருக்கு. ஐயோ என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா, எவனோ ஒருத்தன் நமக்கு ட்ரக்கையும் கொடுத்து பொண்ணையும் அரேஞ்ச் பண்ணிருக்கான். என்னவோ சரி, எதா இருந்தாலும் நாளைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பரவாயில்ல, கொஞ்சம் ஓல்டா இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றேன்னு ஹீரோவை கிஸ் பண்ண போறா. ஹீரோ, ஏய் தயவு செஞ்சு தள்ளி போயிடு, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ பாக்கிறதுக்கே ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சும்மா இல்லாம என்ன பண்றா அப்படின்னா வேக வேகமா வந்து ஹீரோவோட மடியில உட்காந்துக்கிறா. இது பார், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீன்னா கண்டிப்பா நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. அவ்வளவுதான், அதுக்கு அடுத்து உடனே ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே செம போதையில இருக்காங்க. அதோட எப்பவும் போல மறுநாள் காலையில ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியோட எழுந்துக்கிறா. ஐயோ நைட்டு என்ன பண்ணி தொலைஞ்சனானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாளா. அப்பதான் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளவு புள்ளி பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவ்வளவு ஃப்ரெண்டும் சேர்ந்து போய் பயங்கரமா குடிச்சிருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லியிருப்பான், அவன் எனக்கு எவ்வளவு அளவு அசிங்கப்படுத்திட்டான், நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு என்ன யாருமே கிடைக்க மாட்டாங்க, நான் இன்னைக்கு நைட்டே பாரு ஒரு பையன் கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஃப்ரெண்டுக்காரி தான் சரி சரி நானே உனக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரூம் அரேஞ்ச் பண்ணி அங்க அனுப்பி வச்சிருப்பா. ஹீரோ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். அந்த சவுண்ட் கேட்ட உடனே சரி நம்ம காசை வச்சுட்டு இங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம், அவனோட முகத்தை கூட பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புறா. அந்த டைமுக்கு ஹீரோ வந்துடுறான். உனக்கு எத்தனை வயசு ஆகுது, நீ வந்து 18 வயசு தாண்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன நீங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன இன்சல்ட் பண்ணக்கூடாது, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் தான் நீங்க பாக்கணும். எனக்கு 20 வயசு ஆச்சு, நான் காலேஜ் படிக்கிறேன். சோ நான் வந்து அடல்ட் தான், இதெல்லாம் வந்துட்டு நான் பண்றதுல எந்த ஒரு சட்டப்படி குற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு இனிமே இந்த வேலை எல்லாம் பார்க்காத, படிக்கிறேன்னா கண்டிப்பா படிக்கிறத மட்டும் தான் நீ பாக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. ஐயோ இவன் கிட்ட மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதாங்க காசை பிடிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின்